Hello friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க அந்த bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபியை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பர்வல்னு சொல்லக்கூடிய ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம அழகாக ஒரு போட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நான் கோவக்காய் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பர்வல் காய் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மேலே இருக்கிற தோல் சீவிக்கலாம். மேலே எண்டு வந்து கொஞ்சம் விட்டுட்டு சீவிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் போட்டு உள்ளே இருக்க சீட் பார்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த எண்டு பார்ட்டை கட் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து பிரேக் ஆகிடும் நம்ம உள்ளேருந்து எடுக்கும் போது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு போட் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சாஸ்பேனில் 200 ml தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த காயை உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். இந்த காய் வந்து ரொம்ப மஷியாக குக் ஆகாமல் கரெக்டாக குக் ஆக்கி எடுத்து இதை வச்சுக்கோங்க ஒரு பவுலில் போட்டு. இப்போ ஒரு சாஸ்பேனில் 150 ml தண்ணி ஊற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து க்ரீன் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த காயை வந்து இந்த சிரப்பில் போட்டு அப்படியே அந்த சிரப்பில் ஒரு 2 minutes குக் பண்ண விடுங்க. இப்போ நல்லா இந்த சிரப்பில் காய் ஊறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வந்து சிரப்புலேருந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொடுக்குற ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 500 ml ஃபுல் க்ரீம் காய்ச்சின பால் வந்து எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு இந்த பால் அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் ஆக விடணும். இந்த மாதிரி ஆஃபாக இது ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சோண்டு பால் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அந்த போட்டுக்கு கீழே ஒரு வாட்டர் மாதிரி இந்த பாலை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஏடு இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த பாலை அப்படியே இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதில் அன்ஸ்வீட்டன்டு கோவா வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 60 grams கோவா சேர்த்துட்டு ஏலக்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சீட் பாட்டு மட்டும் நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இந்த பால்கோவாவோடு நல்லா கிண்டிட்டு வந்ததுக்கப்புறம் திக்கானதுக்கப்புறம் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்டருக்கு உங்களுக்கு இருக்கும். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம இந்த நல்ல சிரப்பில் ஊற வச்சுருக்க அந்த காயை எடுத்து அதுக்குள்ளார வந்து இந்த கோவா ஃபில்லிங்கை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம அந்த எல்லா காயுமே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாக்லேட் கார்னிஷ் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ நான் ஒரு 80 grams டார்க் சாக்லேட் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணி டெம்பர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஷீட்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு பேலட் நைஃப் வச்சு இதை வந்து ஒரு ஓவல் ஷேப்புக்கு வந்து இதை தடவிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு கப்பலில் பாய் மரம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் இதை தடவிட்டதுக்கப்புறம் நம்ம 2 பக்கமும் ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும். செட் பண்ணதில் ஒரு சின்ன டூத்பிக் வச்சு கேர்ஃபுல்லாக ஒரு ஹோல் போட்டு அப்படியே ஜென்டிலாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த பாய் மரம் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஓவல் ஷேப் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருந்த அந்த மில்க்கு சுண்டை காய்ச்சி வச்சோம்ல அந்த மில்கில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்ச அந்த ஸ்வீட்டை வச்சிடலாம். நீங்கள் இந்த மில்க் அதுக்கப்புறமேட்டு இந்த சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது இந்த டெசர்ட் இன்னும் ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு ரிவரில் வந்து 2 போட் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டை மாடர்னைஸ்டாக பிளேட் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.